வெந்தயக்கீரை குடல் புண்ணை ஆற்றுது, அதுபோல் நீரிழிவை கட்டுப்படுத்துது. இதை மற்ற பயிர்கள் செய்யும்போது கூட இதை ஊடுபயிராக செய்வாங்களாம் விவசாயிகள். ஏன்னா அந்த நைட்ரஜன், அந்த மண்ணுக்குள்ளே இருக்க நைட்ரஜனை பாதுகாக்குமா. அதோட வேறு ஒரு வேதி வினை புரிஞ்சு அந்த அதை அதாவது இதை ஊடுபயிராக போட்டிருக்காங்க இல்லையா. இப்போ ஒரு பழ மரம் வச்சுருக்காங்க, ஒரு ஒரு பப்பாளி மரம் வச்சுருக்காங்க அப்படின்னா, அது அந்த நைட்ரஜனோட ஒரு வேதி வினை புரிஞ்சு அந்த அந்த மரத்தில் இருக்க காய்களை நல்லா பழுக்க செய்யுமா. இது விவசாயிகளுக்கு கூட நீங்கள் இதை ஒரு டிப்ஸாக நீங்கள் ஷேர் பண்ணலாம் இந்த பதிவை. இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தடு புளியெல்லாம் சேர்க்காமல் வெறும் தக்காளி மட்டும் சேர்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதோட தண்டை சேர்க்கக்கூடாது, காயை சேர்க்கக்கூடாது. இந்த மூன்று இலைகளாக இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் அப்படியே கிள்ளி நம்ம சேர்த்துடணும். இது அவ்வப்போது இப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 மாதங்கள் வரையிலும், சம்மர் முடிகிற வரையிலும் நமக்கு கிடைக்கும். இதனுடைய அற்புதம் பல சொல்லிக்கிட்டே போகலாம். வாய்ப்புண், வயிற்றுப்புண் உள்ளவங்க கண்டிப்பாக அதை தவற விடாதீங்க. இதை உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் ஒரு சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு, அதுபோல் உங்களுக்கு ஒரு கூட்டு போல் பாசிப்பருப்பு போட்டு, அப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டியில் கண்டிப்பாக வாரம் 2 முறை சேர்த்துக்குங்க. இந்த வெந்தயக்கீரை தக்காளி கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 பேர்த்துக்கான அளவு. சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்ச பொடியில் ஒரு கைப்பிடி, இப்போ இது அவ்வளவு தான் இருக்கும். 3 இதழ்கள் மட்டும் எடுத்துருக்கோம். 2 பேர்த்துக்கு தாராளமாக மதிய சாதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு சாப்பிட போதும். டேஸ்ட்டும் வாசமும் அட்டகாசமாக இருக்கும். இந்த முறையில் செய்து பாருங்கள். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு உளுந்து தாளித்து வருது. சிறு வெங்காயம் தான், 10 வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிருக்கேன். கொஞ்சம் மெனக்கட்டு சிறு வெங்காயமே போடுங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மருத்துவ பலனும் உங்களுக்கு 2மே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரைக்கு 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின வெங்காயம்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த கீரையை சமைச்சாலுமே அதுக்கு ஒரு 5-6 மிளகு போடும்போது கீரையில் இருக்க ஒரு கெட்ட குணங்கள் வெளியேறிடும். அதனால் எந்த கீரை சமைச்சாலும் ஒரு 5-6 மிளகு போட்டுக்கோங்க. இது அவ்வளவு உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸு. ஒரு மிளகாயை வகுந்து போட்டுக்கிறோம். இது ஒரு வாசத்துக்காக. ஒரு பச்சை மிளகாய், அதை ஒரு 4 பெரட்டிட்டோம். 70% வெங்காயம் வதங்கினா போதும். 2 தக்காளி, அதாவது வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுன்னு வச்சுக்கோங்களேன். உப்பு போட்டுக்கிறோம், பெரட்டி கொடுத்து சும்மா மூடியிலையும் மூடி வைக்கிறோம். 2 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், அந்த தக்காளி நீரெலாம் வற்றி வரன்னு இருக்கணும். இதுதான் பதம். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது குடல் புண்ணு உள்ளவங்களுக்கெல்லாம் மருந்து இல்லையா. இப்போ அந்த 1 கைப்பிடி வெந்தயக்கீரையை அலசி ஆஞ்சி வச்சுருக்கோம். அரியக்கூடாது, அரிஞ்சால் கசப்பு வரும். அப்படியே முழு கீரைகளாக தான் போடுறோம். நல்லா பெரட்டி கொடுத்து தண்ணி கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், பிசைஞ்சு சாப்பிட சாந்து போல் அருமையாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு, நல்லா வெந்தயக்கீரை கொஞ்சம் ஃபைபர் அதிகங்கிறதுனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ப்ரெஷர் குக்கர்லேயே வைங்க. ஒரு 2 விசில் வந்தோடனே 40% ஃப்ளேமில் பாருங்கள், நல்லா உங்களுக்கு மசிஞ்சு கொடுத்தே வந்துடும். இதை நீங்கள் கடைய கூட வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல சுட சுட சாதத்தில் அதை ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டு கெட்டியாக அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுவீங்க. அவ்வளோ ஒரு அலாதியான டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே வச்சுருந்து சப்பாத்திக்கு கூட, காலையில் டிஃபனுக்கு சப்பாத்திக்கும், மதியம் இந்த கீரையை சாதத்துக்கும் அப்படி கூட நீங்கள் நிறைய கிடைக்கும் காலங்களில் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 4-5 மாதம், குளிர் மாதம் தொடங்கி சம்மர் காலம் வரையிலும் 5 மாதங்கள் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.